செகண்ட் தோசையும் நம்மளுக்கு சூப்பராக வந்துடுச்சு. கலர் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ தோசைக்கு ஊற வச்சோம், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 6 hours ஊற வச்சேன். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறேன், நல்லா மிக்சிலே போட்டுக்கிறேன். நல்லா தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். மாவு தோசைக்கு கிரைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 கியூக்கம்பர் எடுத்து வச்சுருக்கேன், 4 காஞ்ச மிளகாய், ஒரு அனியன், பெரிய வெங்காயம், தேங்காய், அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அவல் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இதை கட் பண்ணி வந்துடலாம். ஆனியன்ஸை கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மாவு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கட் பண்ண கியூக்கம்பர் ஆட் பண்ணிக்கலாம். கியூக்கம்பர் நல்லா எலசாக பார்த்து எடுத்துங்க. ஆனியன்ஸ் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு வெங்காயம், கியூக்கம்பர், காஞ்ச மிளகாய், தேங்காய், இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஓகே, இது கிரைண்ட் பண்ணினா வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ரவுண்டு அரைச்சி இதில் ஊற்றிட்டேன் மாவில். இப்போ செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்கேன். தேங்காய், கியூக்கம்பர் எல்லாம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க இந்த அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அவல் ஆட் பண்ணும்போது நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும் குக்கிங்க்கு. ஓகே, இதையும் கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டோம். தோசைக்கு கியூக்கம்பர், ஆனியன், காஞ்ச மிளகாய், அவல் இதெல்லாம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போடாதீங்க, செய்யும் போது தான் நம்ம உப்பு போடணும். இதில் இருக்கிறது நம்ம நல்லா எடுத்து போட்டுக்கலாம். அதில் ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஜார் அழித்து தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு அரைக்கும் போதே தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, ஏன்னா கியூக்கம்பர்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஓவர் நைட் ஃபர்மெண்டேஷனுக்கு விடலாம். இப்போ இமீடியட்டாக செய்யணுன்னா கூட செய்யலாம். அது எப்படி செய்கிறது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ உப்பு போடாதீங்க. செய்யும் போது தான் எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவுக்கு மட்டும் நம்ம எடுத்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் ரொம்பவே மாவு வந்து புளிச்சிடும், பொங்கி மேலே வந்துடும். உப்பு போட்டிங்கன்னா உப்பு போடாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிடும், மாவு அப்படியே பொங்கி வந்துடும். இப்போ தான் அரைச்சோம். இமீடியட்டாக எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். நம்ம மாவு இப்போ அரைச்சதில் எப்படி தோசை செய்யறது நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக இப்போ அரைச்சிட்டு இப்போ செய்யறது. உங்களுக்கு மாவு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ உடனே செய்யறதுக்கு அவ்வளோ குவான்டிட்டி மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 தோசை செய்கிறேன், அதுக்கானாலும் மாவு எடுத்துக்கிறேன். இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான் இது. இப்போ இதில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உடனே செய்யறதுனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
பேக்கிங் சோடா சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது மாவில் தண்ணி கம்மியாக தான் ஊற்றி கிரைண்ட் பண்ண அரிசி அரைக்கும் போது. மிக்ஸ் பண்ணும் போது தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் தேவையாக்கிற அளவு. ஏன்னா நம்ம கியூக்கம்பர் போடுறதுனால நம்ம தண்ணி பார்த்து தான் ஊற்றி செய்யணும். நம்ம உப்பு பேக்கிங் சோடா போட்டோம். இப்போ கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். கிறிஸ்பினஸ் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம் அப்படியே செஞ்சுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். ப்ளெயினாக கூட செஞ்சுக்கலாம், ஆனியன்ஸ் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இது சும்மா எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு இல்லாமல் கூட அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரியாண்டரும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். கீ லைக் பண்ணுறவங்க கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாவில் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். ஆனால் இப்போ நான் டொமேட்டோ சட்னி செஞ்சுருக்கேன், அதோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். தோசை சூப்பராக வந்துடுச்சு. கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பாருங்கள், இன்னும் அருமையாக இருக்குது கலரு. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக நம்மளுக்கு ஸ்பெஷல் தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் அதே மாதிரி. ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ், கொரியாண்டர், கேரட் கூட போட்டுக்கலாம். கீ ஆயில் எதுனா அப்ளை பண்ணிக்கோங்க தோசைக்கு. ஓகே, ஒரு தோசை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் குக் பண்ணோம். இந்த தோசை நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். எனக்கு க்ளோஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் தோசை திருப்பி கூட போட்டுக்கலாம். பனியன் இன்னும் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி வரும். ஆயிடுச்சா பார்த்துக்கலாம். இப்போ நான் செஞ்ச மாதிரி எப்படி ஊற வச்சு எப்படி அரைச்சி செஞ்சோன்னா அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் உண்மையிலேயே அது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். தேங்காய் சட்னியோட இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி டொமேட்டோ சட்னியோட தான் சர்வ் பண்ணுறேன். இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம். இல்லைன்னா நம்ம திருப்பி கூட போட்டுக்கலாம். இப்போ குக் ஆகிடுச்சு, எடுத்துக்கிறேன். செகண்ட் தோசையும் நம்மளுக்கு சூப்பராக வந்துடுச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தோசை டொமேட்டோ சட்னியோடு தான் சர்வ் பண்ணுறேன். சூப்பராக நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள். இதை விட என்ன வேணுங்க தோசைக்கு? சூப்பராக சுட சுட ஒரு தோசை. மசால் தோசை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துட்டு இருக்கு, கலரும் நல்லா டெம்டிங்காக இருக்குது. டொமேட்டோ சட்னியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாவு
நம்ம காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் இப்போது. ஏன்னா ரொம்ப வெயில் சூடு அதிகமாக இருக்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ரொம்ப பொங்கி வந்துடும் அப்புறம் மேலேயே வச்சா. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் காலையில் இது எந்த அளவுக்கு இருக்குது மாவுன்னுட்டு. பொங்கி இருக்கா, மாவு அப்படியே பொங்கி வந்திருக்கா இல்லை அப்படியே இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. நம்ம கிரைண்ட் பண்ண மாவு, தோசை மாவு நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். பாருங்கள் எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள். மேலே வச்சுருந்தா என்ன ஆகிறது? இது எனக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பொங்கி மேலே வருதான்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்காகவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மாவு அரைச்ச உடனே. உப்பு போடல, சோடா மாவு போடல, ஆனாலும் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சு இப்படி புளிச்சிருக்கு. ஒரு வேளை இந்த கிளைமேட் சம்மருன்றதுனால இப்படி புளிச்சிருக்கோ என்னவோ தெரியல. நம்ம மாவு அரைச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாக தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ குழி பணியாரம் செஞ்சுக்கலாம். இதில் குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். குழி பணியாரத்துக்கு மாவு, இந்த மாவு நம்ம தாளிக்கிறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மாவுலேயே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு தான் கிரைண்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ளெயின் தோசை மாவுனா நம்ம கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்றுமே வேண்டாம், நம்ம இப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழி பணியாரம் ஆகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தோசை செய்யும் போது சுகர் போட்டோம் ப்ரௌனாக வரட்டோன்னு. ஆனால் இப்போ எதுவுமே போடல. நம்ம மாவில் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதனால தான் நம்மளுக்கு தோசை நல்லா பணியாரம் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டோம் பணியாரம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கமும் வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்துக்கலாம். இதில் தோசை செஞ்சுக்கலாம். இந்த மாவில் நம்ம தோசை செஞ்சுக்கலாம், குழி பணியாரம் செஞ்சுக்கலாம், அப்புறம் செட் தோசை செஞ்சுக்கலாம். வெயில் பாருங்கள், காலையிலே வீட்டுள்ள எப்படி வருது. எவ்வளோ வேணுமோ அது எல்லாமே இதே மாதிரி குழி பணியாரம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இன்னொரு செட் ஊற்றிக்கலாம். சின்ன கரண்டி எடுத்துங்க. குட்டி குழம்பு கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா அதில் குழி வரைக்கும் ஊற்றும் மாவு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஒரு கியூக்கம்பர் பேட்டர் ரெடி பண்ணோம். அதில் தோசையும் செஞ்சு பார்த்துட்டோம், குழி பணியாரமும் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கேக் மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.